பயிற்சி 5.2 கொஸ்டின் நம்பர் 5ல் 3வது சப்டிவிஷன் x² / 25 மைனஸ் y² / 144 ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே மைனஸ் வந்துட்டாலே அப்போ அது என்னவா இருக்கும்? அதிபரவளையம். இது எக்ஸ் அச்சு இணையா ஒய் அச்சு இணையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட்ல யார் வராங்களோ அவங்க தான். இப்போ ஃபர்ஸ்ட்ல x² வந்துச்சுன்னா அது எக்ஸ் அச்சுக்கு இணையான அதிபரவளையம். a² b² பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட்ல y² வந்துச்சுன்னா ஒய் அச்சுக்கு இணையான அதிபரவளையம். அதிபரவளையத்தை பற்றி பேசிக் 3ல நான் வந்து தெளிவாக போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போது இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். பேசிக் ஃபார்முலா x² / a² மைனஸ் y² / b² ஈக்குவல் டு 1. இதுதான் இந்த ஃபார்முலாவில் தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு x² வந்ததுனால இது எக்ஸ் அச்சுக்கு இணையான அதிபரவளையம் எழுதியாச்சு. ஏன்னா கொஸ்டின் வந்து கூம்பின் வகைகளை கண்டறிகன்னு கேட்குறாங்க, அதனால தான் இதை எழுதுறோம். இப்போ 1/1 நீள்வட்டத்துக்கு பார்த்த மாதிரியே தான் அதிபரவளையத்துக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குவாங்க. c² மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி a² எவ்வளோ? 25. a எவ்வளோ? 5. அடுத்தது b² 144. இப்போ b எவ்வளோ? 12. ஏன்னா இதுக்கு ரூட் எடுத்தால் 12. அதிபரவளையத்துக்கு c² ஃபார்முலா c² இஸ் ஈக்குவல் டு a² ப்ளஸ் b². ஸோ இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். அப்புறம் இந்த மதிப்புகளை பிரதியிடுங்க, இதை போடுங்க. இதுக்கு ரூட் எடுத்தால் 13ன்னு வரும். ஸோ c இஸ் ஈக்குவல் டு 13. cனாலும் ஒன்று தான், aeனாலும் ஒன்று தான். சாரி, இப்போ e இஸ் ஈக்குவல் டு 13. இந்த பெருக்கில் இருக்கிற a வகுத்தலாம் மாறிடும் a. அடுத்தது e இஸ் ஈக்குவல் டு 13/a என்னது? 5. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், a வந்து 5. ஓகே, நமக்கு என்ன வேணும்? a/e வேணும். a 5ன்னு போட்டுங்க, e 13/5. ஸோ எப்பவும் போல தான் பின்னத்துக்கு கீழே பின்னு வந்தால் இது மேலே போயிடும். அப்போ 25/13. ஸோ a/eயோட ஆன்சர் 25/13. எக்ஸ் அச்சுக்கு இணையான அதிபரவளையத்துக்கு ஃபார்முலா இது வந்து நீள்வட்டம் அதிபரவளையம் எல்லாத்துக்கும் சேம் ஃபார்முலா தான். மையம் 0,0 0,0 குவியங்கள் +/- ae, +/- ae எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 13. ஸோ அதை இங்கே பிரதியிடுறீங்க, 0. அடுத்து முனைகள் +/- a, 0 ஈக்குவல் டு +/- aவோட மதிப்பு இது இருக்கு பாருங்க, 5. அதுதான் இங்கே போட்டிருக்கோம் 5. இயக்கு வரைகள் இது எக்ஸ் அச்சுக்கு இணைனால எக்ஸ்ன்னு போடுறோம். x இஸ் ஈக்குவல் டு +/- a/e. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +/- a/eயோட ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், 25/13. அதுதான் இந்த சப்டிவிஷனோட ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிடணும். எக்ஸ் அச்சுக்கா ஒய் அச்சுக்கான்னு செக் பண்ணணும். நீள்வட்டமாக அதிபரவளையமான்றது இந்த குறியை வச்சு முடிவு பண்ணலாம்.